கிருஷ்ணகிரி அருகே அரசு மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவத்தினை தொடர்ந்து மருத்துவரை தாக்கிய நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அரசு மருத்துவர்கள் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனுவினை கொடுத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் மருத்துவர் சந்தோஷ் என்பவரை இரவு சிகிச்சைக்காக மதுபோதையில் வந்த 3 இளைஞர்கள் மருத்துவர் சந்தோஷ் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த மருத்துவர் சந்தோஷ் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து காவிரிப்பட்டினம் போலீசார் ராகுல், தினேஷ்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். மேலும் இச்சம்பவத்தில் தலைமறைவான சக்திவேல் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு மருத்துவ அலுவலர்கள் சங்கம் சார்பில் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். அப்போது பேசிய தமிழ்நாடு அரசு மருத்துவ அலுவலர் சங்கத்தின் மாநில பொருளாளர் ரங்கசாமி கூறுகையில், காவிரிப்பட்டினத்தில் இரவு பணியில் இருந்த மருத்துவர் சந்தோஷ் என்பவர் அங்கு சிகிச்சையாக மதுபோதையில் வந்த 3 இளைஞர்கள் மருத்துவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் மருத்துவர் படுகாயமடைந்து சிகிச்சையில் உள்ளார். தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. இரவு நேரங்களில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க நடவடிக்கையை எடுக்க வேண்டும். மருத்துவரை தாக்கிய நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். இதில் ஏராளமான அரசு மருத்துவர்கள் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். காவிரிப்பட்டினம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இரவு நேர பணியில் இருந்த மருத்துவ அலுவலர்களை 3 பேர் கொண்ட குடிபோதையில் வந்த 3 பேர் கொண்ட கும்பல் கடுமையாக தாக்கி கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரில் 2 பேரை கைது செய்துள்ளனர். ஒருவர் இன்னும் பிடிபடவில்லை. மீதிய ஒருவரையும் அரசு செய்து மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தில் அனைவரையும் ஜாமீனில் வெளிவர முடியாத வகையில் அதிகபட்சனை பெற்றுத்தரவும் மற்றும் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிகளில் உள்ளது போல அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் 24 மணி நேர பாதுகாவலர்கள் வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மற்றும் ஆய்வு என்ற பெயரில் அரசு அதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் தவிர மற்ற யாரும் ஆய்வுகளுக்கு வரக்கூடாது என்றும், அப்படி வரும் பட்சத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். காவிரிப்பட்டினம் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்தி அரசு மருத்துவமனையாக உயர்த்தி தர வேண்டும் என்பதையும் இச்சங்கம் கோரிக்கை வைக்கிறது. என்னன்னா அன்னைக்கு ஒரு 3 பேர் வந்து குடிபோதையில் வந்திருக்கிறாங்க மருத்துவம் பார்க்க சொல்லி. வெளியே ஏதோ சத்தம் கேட்டு நம்ம டாக்டர் வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்குறப்போ இந்த மாதிரி கீழே விழுந்து அடிபட்டுட்டோம் அப்படின்னு இருக்காங்க. சரி, என்னால் நடந்து வர முடியாது, ஸ்ட்ரெச்சர் எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு பிரச்சனை. பட் எல்லாருமே ஓரளவு நடக்கிற மாதிரி தான் இருந்தாங்க, மொபைலாக தான் இருந்தாங்க. பட் இருந்தாலும் சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு, வீல் சேரில் உட்காருங்க, ஒர்க்கர் வந்து இன்னொரு வேலையை, ஆனால் ஒரு ஒர்க்கரு, ஒரு ஸ்டாஃபு, அப்புறம் ஒரு டாக்டர், அவ்வளோதான் இருப்பாங்க டியூட்டியில். ஒரே ஒருத்தர் தான் இருப்பாங்க, மொத்தமே 3 பேர் தான் இருப்பாங்க. ஸோ ஒர்க்கர் வந்து வேறு வேலையாக இருக்காரு, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்தில் நீ யாருன்னு கேட்டப்போ நான் டாக்டர்னு சொன்னப்போ ஏன் நீ தள்ள மாட்டியான்னு கேட்டிருக்காரு. இல்லை ஒர்க்கர் வருவாங்கன்னு கொஞ்சம் சொல்லியிருக்காரு. உடனே தகாத வார்த்தையில் பேசி உள்ளே இருந்த மருத்துவரை சட்டையை பிடிச்சி வெளியே இழுத்து எதில் தாக்க முடியுமோ எல்லாத்துலேயும் தாக்கி ரத்த காயம், கடுமையான ரத்த காயம் ஏற்படுத்தும் வகையில் அந்த மாதிரி நடந்துச்சு. இல்லை, அது இன்னும் சரியாக தெரியல, அது கட்சியை சார்ந்தவங்களா இல்லைன்ட்டு. பட் சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு அவங்க தெரிஞ்சவங்க இவங்க தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கு போதுமான ஆதாரம் இல்லாதனால எங்களால் எதுவும் சொல்ல முடியல. அந்த சம்பவம் நடந்த மருத்துவமனை ஒட்டி தான் காவல் நிலையம் இருக்கு. ஆமாம், அங்கிருந்து என்ன உடனே ரெஸ்பான்ஸ் இல்லை. அது அடுத்த நாள் சாயந்தரம் அரெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை அடுத்த நாள் காலையில் தான் கூப்பிட்டு. இல்லை, அது நாங்கள் உடனே ஆக்சுவலாக அப்போது டாக்டர் வந்து ஃபோன் பண்ண தான் ஃபோன் எடுத்துருக்காரு. ஃபோனை எடுக்க சட்டையோட அந்த பேக்கெட்டோட சேர்த்து கிழிச்சிருக்காங்க. கிழிச்சு அதுக்கப்புறம் தான் வெளியே இழுத்து அடித்து ஆக்சுவலாக நீ சொன்ன மாதிரி 100 மீட்டரில் தான் இருக்குது காவல் நிலையம். பட் இருந்தாலுமே அவங்களோட நடவடிக்கை கொஞ்சம் லேட்டாக தான் இருந்துச்சு. 11 மணி அளவு வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க.
அரெஸ்ட் பண்ணினா ரிமாண்ட் பண்ண நேற்று இரவு 7 மணி ஆயிடுச்சு. பட் என்ன மெடிக்கல் ஃபிட்னஸ் ஒரே ஒரு டெக்னிக் காம்பவுண்ட் மட்டும் தான் பக்கத்துல இருக்கு. ஆமா 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 அங்க பக்கத்துல கத்துனாலே இங்க சவுண்ட் கேட்கும். கண்டிப்பா அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஏன் அவ்வளவு தாமதம்? என்ன காரணம்? அரசியல் அழுத்தங்கள் ஏதாவது இருக்கு? இல்ல அரசியல் அழுத்தங்கள் எதுவும் சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே வந்து இதுதான் எங்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கிறதுக்காக நீங்க முறையிட வந்திருக்கோம். இந்த மாதிரி தவறுகள் இனிமேல் நடக்கக்கூடாது. இனிமேல் ஒரு மருத்துவரா இருக்கட்டும், செவிலியரா இருக்கட்டும், மருத்துவ பணியாளர் யாரா இருக்கட்டும், இந்த ஆக்சுவலா எங்களுடைய தொழில்னு சொல்ல முடியாது, சேவை தான் சொல்லிட்டு இருக்கோம். இரவு பகலா முழிச்சு நாங்க வைத்தியம் பார்க்கணும், ஒரு நல்லது செய்யணும்னு தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். பட் மக்கள் போதுமான அளவு ஒத்துழைப்பு தராம இந்த மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப எங்களுக்கு வருத்தமா இருக்கு. அந்த மருத்துவமனையில போதுமான மருத்துவர்கள், போதுமான செவிலியர்கள் இல்ல இருக்காங்களா? போதுமான மருத்துவர்கள் இருக்காங்களா? இல்ல ஆரம்ப சுகாதாரம் இல்லைனாலே அதுக்கான அடிப்படை தேவைகள் எல்லாமே இருக்கு. ஏன்னா அவ்வளவுதான் டியூட்டில இருப்பாங்க. ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு ஒர்க்கர் இவ்வளவுதான் இருப்பாங்க. பட் ஆனா காவிரிப்பட்டினம் மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா அது அரசு மருத்துவமனை ஆக்கணும் தான். ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து அப்கிரேட் பண்ணி அரசு மருத்துவமனையாக்கி இன்னும் வசதிகள் அதிகப்படுத்தி இன்னும் ஊழியர்கள் அதிகமாக போஸ்ட் பண்ணுன்றது தான் மக்களோட கோரிக்கை. அது நம்ம பல வருஷமா அதை நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம், மக்களும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. பட் இன்னுமே அந்த கோரிக்கை நிறைவேறல. சரி, உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.